ஆண்டவர் இயேசு நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த அனுதினமும் ஆண்டவர் இயேசுவோட நிகழ்ச்சி நிச்சயம் உங்களுக்கு அற்புதங்களை கொண்டு வரும். இப்போ யோபு 42ஆம் அதிகாரம் பாருங்கள், அருமையான வார்த்தை அதில் சொல்லப்படுகிறார். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் ரெண்டத்தனையாக அவனுக்கு பலன் கிடைத்தது. யோபின் சிறையிருப்பை ஆண்டவர் மாற்றினார். காரணம், அவன் பயங்கரமாக ஜெபிச்சான் அப்படிங்கிறது இல்லை, நிறைய ஜெபிச்சிருக்கான். ஆனால் யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபம் பண்ணும்போது அவனை பரியாசம் பண்ண, அவனை தூற்றின, அவனை கேலி பண்ண, அவன் கிண்டல் பண்ண, குறை சொன்ன அந்த சிநேகிதர்களுக்காக யோபு ஜெபம் பண்ணார். அப்படி யோபு ஜெபித்த உடனே ஆண்டவர் பார்த்தார். 10 பிள்ளைகளை இழந்தான், எல்லாம் பரு வந்துருச்சு, வயல்வெளியில் எல்லாம் நஷ்டம். ஆனால் இப்படிப்பட்ட நிலைமையிலும் தன் சிநேகிதருக்காக அவன் ஜெபித்த ஜெபத்தை ஆண்டவர் கவனமாக கேட்டு ஆச்சரியமான காரியங்களை செய்தார். அந்த சிநேகிதருக்காக அவங்களுக்கு அற்புதம் செய்வதை காட்டிலும் ஆண்டவர் யோபுக்கு தான் அற்புதம் செஞ்சார். அவன் சிறையிருப்பை மாற்றினான். சிறையிருப்புனா அப்படி ஜெயிலில் இருந்தால் கூட ஏதாவது ஜாமீன் கீமீன் வச்சு வெளியே வந்துடலாம். ஆனால் இவருக்கு அப்படி இல்லை. தலை முதல் கால் வரல வியாதி, பருக்கள், நாய்கள் தான் நக்கிச்சு பாருங்கள், அப்படிப்பட்ட பருக்கள். அது மேலே கவலை, வியாதி, பரியாசங்கள், இன்னும் பலவிதமான குறைபாடுகள். இத்தனை சிறையிருப்பில் இந்த மகனை ஆண்டவர் விடுதலாக்கி 2 பலன் கொடுத்து அவரை மகிழ்ச்சி அடைய பண்ணான். அவங்க சொந்தக்காரன் பந்தக்காரன் உற்றார் உறவினர்கள் அவனை கேலி செஞ்சாங்க, கிண்டல் செஞ்சாங்க. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு ஓடி வந்து பார்த்தாங்க, யோபா இப்படி இருக்கிறான். யோபா, ஆமாம் யோபு தான். அப்படி ஆச்சரிய பயங்கரமான அற்புதத்தை யோபு வாழ்க்கையில் செஞ்சிட்டார். அதே மாதிரி நீங்களும் கூட மற்றவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கணும். உங்களை குறை சொன்னாலும் பரவாயில்ல, கிண்டல் வச்சாலும் பரவாயில்ல, அவங்க என்ன தான் சொன்னாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு உதவி செய்யாமல் போனாலும் பரவாயில்ல, உங்களை அவங்க மதிக்காமல் போனாலும் பரவாயில்ல, ஆனால் அவங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கணும். கஷ்டமாக தான் இருக்கும், பரவாயில்ல, பல்ல கடிச்சிட்டு நீங்கள் ஜெபம் பண்ணிடுங்க. ஆண்டவரே, என் நண்பனையா, ஆண்டவரே என்னை கேலி செஞ்சேன், அந்த சகோதரனை, அந்த சகோதரியை ஆசீர்வதியும் என்று சொல்லி அவங்களுக்காக ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. கடவுள் உங்கள் சிறையிருப்பை மாற்றுவார். சரியா? அருமை பரலோக பிதாவே, இந்த அருமையான நேயர்களுக்காக ஜெபிக்கிறப்பா. அவங்க வாழ்க்கையில் என்ன தீராத வியாதி, தீராத கஷ்டம், தீராத போராட்டத்தில் மாட்டிகிட்டு இருந்தாலும் இன்றைக்கு அவங்க சிறையிருப்பு மாறணும் ஆண்டவரே. மாறுறது மட்டும் இல்லைப்பா, 2 பலன் அவங்களுக்கு வரணும் ஆண்டவரே. முன்னால் இருந்த ஆசீர்வாதத்தை காட்டிலும் பின்னால் வர ஆசீர்வாதம் 2 மடங்கு அதிகமாக இருக்கும்படி தேவன் கிருபைதாரும். ஆசீர்வதியும், மற்றவர்கள் ஆச்சரியப்படும்படியான காரியங்களுக்கு செய்யும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நேயர்களே, அற்புதங்களை எதிர்பாருங்க. 2 பலனை கத்த தருவார். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. ஆமென், ஆமென்.